என் அன்பு செல்வங்களே, என் மகள் என்னிடம் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாள். என் மகளுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நான் அதற்கான விளக்கங்களை என் மகளுக்கு கொடுத்தேன். என் மகள் என்னிடம் என்ன கோரிக்கைகளை வைத்தாள், அதற்கு நான் என்ன விளக்கங்களை தந்தேன் என்பதை இக்கதையை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என் தங்கங்களே. பிள்ளைகளே, வீட்டில் அமைதியாக இருங்கள். நான் அருகிலிருக்கும் ஆலயத்திற்கு சென்று என் அம்மாவை தரிசித்துவிட்டு வருகிறேன் என்று பெண் தன் பிள்ளைகளிடம் கூறுகிறாள். உடனே பிள்ளைகள், அம்மா, வேதனைகளுடன் செல்கிறீர்களா என்று தாயிடம் கேட்கிறார்கள். ஆம் பிள்ளைகளே, இன்று என் அம்மாவிடம் வேதனைகள் அனைத்தையும் கூறி எனக்கு பதிலை கேட்கப் போகிறேன். என் மனவேதனைகளை புரிந்து கொண்டு என் அம்மா எனக்கு பதில் கூறுகிறார்களா இல்லை அமைதியாக இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு வருகிறேன். சென்று வருகிறேன் பிள்ளைகளே என்று கூறிவிட்டு ஆலயத்திற்கு செல்ல தயாராகிறாள். சென்று வாருங்கள் அம்மா என்று கூறி குழந்தைகள் தன் தாயை வழி அனுப்பி வைத்துவிட்டு தன் வீட்டிற்குள் சென்று அமர்கிறார்கள். பெண் நேராக ஆலயத்திற்கு சென்று அன்னை ஆதிபராசக்தியின் முன் நின்று வணங்குகிறாள். அன்னையை வணங்கிவிட்டு கோரிக்கைகளை கூறத் தொடங்குகிறாள். அம்மா, நான் உங்கள் மகள் வந்திருக்கிறேன். நான் சிறு வயதிலிருந்து இப்போது வரை உங்களைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறேன் அம்மா. அதனால்தான் இன்று என் மனவேதனைகள் அனைத்தையும் உங்களிடம் கொட்டி தீர்த்து விடலாம் என்று இருக்கிறேன் அம்மா. நான் சிறு வயதிலிருந்து நிறைய வேதனைகளை தாங்கி கொண்டுதான் வளர்ந்தேன். நான் வளர்ந்து பெரியவளான பிறகு எனக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். நான் திருமணம் முடிந்து சில நாட்களிலேயே என் கணவரும் அவரது பெற்றோர்களும் அவரது உறவினர்களும் என்னை கொடுமைப்படுத்தினார்கள். தொட்டதற்கு எல்லாம் குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருந்தனர். இவற்றை எல்லாம் சகித்து கொண்டே பல நாட்களை கழித்தேன். எனக்கு ஒரு ஆணும் பெண்ணும் என 2 குழந்தைகள் இருக்கின்றனர். சில வருடங்கள் கழித்து என் கணவரின் வேலை காரணமாக நாங்கள் தனி குடித்தனம் சென்றோம். நாங்கள் தனியாக சென்ற பிறகும் கூட என் கணவரின் உறவினர்கள் வாழ்வில் எந்த கெடுதலும் வந்துவிடக்கூடாது என்று அவர்களுக்கு என்னால் முடிந்த பல உதவிகளையும் செய்தேன். நாங்கள் தனி குடித்தனம் வந்ததிலிருந்து இன்று வரை அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதன்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருந்தது. வாடகை வீடு கூட அவர் விருப்பப்படிதான் பார்த்து தருவார். நான் என்னுடைய விருப்பத்தை எல்லாம் ஒரு மூட்டையை கட்டுவது போல் கட்டி ஓரமாக வைத்து விட்டேன். வருடத்திற்கு ஒரு முறை என் கணவர் அவருக்கும் எனக்கும் குழந்தைகளுக்கும் ஆடை வாங்கி தருவார். சில நேரங்களில் உணவகத்திலிருந்து உணவும் வாங்கி தருவார். அவர் வாங்கி தரும்போது நான் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விடுவேன். நான் அதை வாங்கி கொண்டு வாருங்கள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து உண்ணுவோம் என்று கூறி என் கணவரும் குழந்தைகளும் நானும் ஒன்றாக அமர்ந்து உண்ணுவோம். அவர் எப்போது உணவு வாங்கி வந்தாலும் நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்துதான் உண்ணுவோம். சில சமயம் நானும் குழந்தைகளும் ஆசைப்பட்டு உணவு வாங்கி கேட்போம். என் கணவர் மீது அளவு கடந்த பாசமும் நம்பிக்கையும் வைத்திருந்தேன். அவர் எந்த காகிதத்தை என் முன் நீட்டினாலும் கண்ணை மூடிக்கொண்டு கையெழுத்து போட்டு விடுவேன். அந்த அளவுக்கு உண்மையாக இருந்தேன். எனக்கென்றோ என் பிள்ளைகளுக்கென்றோ எதுவும் நான் சேர்த்து வைக்கவில்லை. அவரை ஏமாற்றும் எண்ணமோ துரோகிக்கும் எண்ணமோ எனக்கு சிறிதளவும் இல்லை. அவர் எனக்கு என்ன பொருள் வாங்கி தந்தாலும் என் பெற்றோரிடம் கூறி மகிழ்ச்சி கொள்வேன். நான் இதுவரை எனக்கென்று யாரிடமும் கடன் வாங்கியதில்லை. பூ வாங்குங்க, அப்புறம் காசு தாங்க என்று கூறுவார்கள். நான் காசு இருக்கும்போது வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறி வாங்க மறுத்து விடுவேன். பூ, ஆடை, பொருள், உணவு எதுவாக இருந்தாலும் அவர்தான் எனக்கு வாங்கி தருவார். என் சொந்த ஊருக்கு கூட தனியாக பேருந்து ஏறி செல்ல தெரியாது. அவர் கூட்டி சென்றால்தான் எங்கும் செல்வேன். எனக்கு என் கணவர் இருக்கிறார், எனக்கு வேறு என்ன பார்க்க வேண்டும், அவர்தான் நன்றாக பார்த்து கொள்கிறாரே என்று அவர் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையால் கொஞ்சம் கர்வமாக இருந்து விட்டேன். ஆனால் அவர் என் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு நடந்து விட்டார். அவர் எங்களுக்கு வாங்கி தந்த அனைத்தையும் என் பெற்றோர்கள், சகோதரர்கள், அவரின் பெற்றோர்கள், அவரின் உறவினர்கள், அவர் வேலை பார்க்கும் இடத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள், சுற்றி உள்ளவர்கள் அனைவரிடமும் சென்று அவதூறாக கூறியிருக்கிறார். கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். நாங்கள் ஒவ்வொன்றாக வாங்கி கேட்டு துன்புறுத்துகிறோம் என்று கூறியிருக்கிறார். அவர் மேல் எந்த தவறும் இல்லாதது போல் நடித்து கூறியிருக்கிறார். எங்களுக்குள் சிறு சிறு சண்டைகள் வரும். அப்போது அவர் என்னை அவதூறாக பேசுவார். அதை பற்றி நான் யாரிடமும் கூறாமல் மனதில் போட்டு மூடிவிடுவேன். என் பெற்றோரை பார்க்க செல்லும் போதெல்லாம் எந்த ஒரு கவலையும் என் முகத்தில் தெரியாதபடி முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொள்வேன். நான் வேதனைப்படுவது தெரிந்தால் அவர்கள் வேதனைப்பட்டு விடுவார்களே என்று மறைத்து விடுவேன். அவர் என்னை பேசிய வார்த்தையை மறைத்து நான் தான் அவரை பேசினேன் என்று அனைவரிடமும் கூறி என் மீது பழியை சுமத்தி விட்டார். என் பெற்றோர்களிடமும் சகோதரர்களிடம் சென்று என்னை பற்றியும் என் குழந்தைகளை பற்றியும் இழிவாக பேசியிருக்கிறார். ஆனால் அவர்கள் அதை என்னிடம் கூறாமல் வெளியாட்களிடம் கூறி ஒருவருக்கொருவர் பேசி சிரித்திருக்கிறார்கள்.
இது தெரியாமல் நான் விடுமுறை தோறும் என் பெற்றோர் வீட்டிற்கு சென்று வந்திருக்கிறேன். நான் அங்கு செல்லும் போதெல்லாம் என் கணவரும் பெற்றோர்களும் சகோதரர்களும் அப்போதுதான் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வது போலவும் பேசிக்கொள்வது போலவும் நடித்திருக்கிறார்கள். அவர்களும் என்னை ஏமாற்றி நான் வைத்திருந்த நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள். ஒரு நாள் என் கணவர் மீது வேதனையில் இருந்தேன். அப்போது அவரின் உறவினர் ஒருவர் வீட்டிற்கு வந்தார். பல வருடங்களுக்கு முன்பு என்னை என்ன வார்த்தைகளிலெல்லாம் பேசினாரோ அதிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் திருப்பி கேட்டேன். அவ்வளவுதான். அவர் வீட்டிற்கு சென்று கூறியிருக்கிறார். உடனே அவர்கள் என் வாயில் அடிக்க வேண்டும், இவள் குடும்பத்திற்கு ஆகாதவள், இவள் எங்களை தவறாக பேசிவிட்டாள், அடுத்த இடத்திலிருந்து பெண்ணெடுத்தது தவறு, நம்மிடத்திலேயே பெண்ணெடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், என் கணவரிடம் இவள் வாயை நீ அன்றே அடக்கியிருக்க வேண்டும் என்று கூறி என் மீது மொத்த பழியையும் சுமத்தி விட்டார்கள். அன்று என்னை பற்றி என் கணவரிடம் கூறி என் பையனை வயிற்றில் சுமந்திருக்கும் போது என் வயிற்றில் எட்டி மிதித்தாரே, நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருந்தீர்கள் அம்மா. என் தலைமுடியை பிடித்து மாடியிலிருந்து கீழே இழுத்து வந்தாரே, அதையும் நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருந்தீர்கள் அம்மா. அவர்களின் பேச்சை கேட்டு என்னை அடித்து துன்புறுத்தினாரே, அப்போதும் நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருந்தீர்கள் அம்மா. இது என்ன நியாயம் அம்மா? அவர்கள் என்னை பேசும்போது நான் இரு கைகளையும் கட்டிக்கொண்டு அமைதியாகத்தானே இருந்தேன். அவர்கள் பேசிய வார்த்தையில் ஒன்றை திருப்பி கேட்டால் ஒரு நிமிடத்தில் என்னை கெட்டவளாக்கி அவர்கள் நல்லவர்களாகி விட்டார்கள். என் பெற்றோர்களும் என் சகோதரர்களும் எனக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி தந்தார்களோ அவற்றை எல்லாம் வேறு நபர்களிடம் கூறியிருக்கிறார்கள். நான் அவர்களிடம் கேட்கவில்லையே அம்மா, அவர்கள்தானே தந்தார்கள். அவர்கள் தரும்போது நான் இரு கைகளையும் நீட்டிக்கொண்டுதானே வாங்கினேன் அம்மா. பிறகு ஏன் கொடுத்ததை சொல்லி காட்டுகிறார்கள்? எனக்கு திருமணம் செய்யும் போது கூட அவர்கள் எது செய்தாலும் என்னுடைய நல்லதுக்காகத்தான் செய்வார்கள் என்று அமைதியாக இருந்தேன். ஆனால் அவர்கள் எனக்கு பெரிய துரோகத்தை இழைத்து விட்டார்கள். என் பெற்றோரும் சகோதரர்களும் எந்த இடத்திலும் தலை குனிந்து விடக்கூடாது என்று என் கணவரும் அவரது குடும்பமும் தந்த வலிகளை பொறுத்து கொண்டிருந்தேன். நான் இவர்களை பற்றி தெரிந்த பிறகு இவர்களுக்காகவா வாழ்க்கை முழுவதும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தோம் என்று உங்கள் முன்னால் தலைகுனிந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன் அம்மா. என் கணவரும் என்னை விட்டு கொடுத்து விட்டார். என் பெற்றோர்களும் சகோதரர்களும் என்னை விட்டு கொடுத்து விட்டனர். என்னை பற்றி நினைத்தால் எனக்கே வெட்கமாக இருக்கிறது. நான் ஒரு கோழையாக இருந்து விட்டேன் அம்மா. தான் பெற்ற பிள்ளைகளை விட்டு கொடுக்காத பெற்றோர்கள், சகோதரியை விட்டு கொடுக்காத சகோதரர்கள், மனைவியை விட்டு கொடுக்காத கணவர்கள் என்று அவர்களை பார்க்கும்போது வலிக்குதும்மா. என்னையும் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்க வைத்திருக்கலாமே அம்மா. நான் மட்டும் ஏன் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கிறேன்? நேர்மையானவர்களிடம் யார் எதை செய்தாலும் மறந்துவிடு என்று கூறினால் அவர்களால் மறக்க முடியாதம்மா. மறக்க நினைத்தாலும் அவர்கள் செய்த அத்தனையும் நம் கண் முன்னால் வந்து வந்து செல்லும். நேர்மையானவர்களுக்கு என்று ஒரு தனி குணம் உண்டு அம்மா. நாம் உயிர்க்குயிராய் நேசித்தவர் ஒரு சிறு தவறு செய்தாலே அதை மறக்க ஒரு யுகம் ஆகும். ஆனால் இவர்கள் அனைவரும் என்றுமே மறக்க முடியாத நம்பிக்கை துரோகத்தை பண்ணிவிட்டார்களே அம்மா. நான் உங்களிடம் என் மனசாட்சிப்படி கேட்கிறேன், கூறுங்கள் அம்மா. என்னை கொடுமைப்படுத்தினாள் என்று கூறினார்களே, நான் அவர்களை என்ன கொடுமையை செய்தேன்? கூறுங்கள் அம்மா, எனக்கு நீங்கள் கூறுங்கள் அம்மா. உங்களை வணங்கும் என்னுடைய கைகள் எல்லோருக்கும் நல்லது செய்ததே தவிர தீமைகள் செய்யவில்லை. யாருக்கும் எந்தவித துரோகமும் செய்யவில்லை. நான் உண்மையாக நேசித்த அனைவரும் எனக்கு துரோகத்தை செய்துவிட்டு விலகிவிட்டனர். யாரும் என்னை தவறாக பேசினால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அம்மா. அம்மா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? நான் மட்டும் ஏன் இவ்வளவு வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரிந்தவர்களிடம் கேட்டால் நீ போன ஜென்மத்தில் செய்த பாவமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். அவர்கள் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் காரணமாக உன்னை கெட்டவளாக்கி அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். நான் இப்போது உங்களிடம் மனம் திறந்து கேட்கிறேன், கூறுங்கள் அம்மா. நான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணினேன்? கூறுங்கள். இல்லை என்றால் எனக்கு நேரடியாக காட்டுங்கள். அப்படியும் இல்லை என்றால் கனவிலாது காட்டுங்கள் அம்மா. போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேன் என்று தெரிந்தால் கூட நான் இப்போது அனுபவிக்கும் வேதனை எனக்கு தேவைதான் என்று ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா. போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேன் என்று தெரியாமல் நான் அனுபவிக்கும் வேதனை எனக்கு கஷ்டமாக இருக்கிறது அம்மா. போன ஜென்மத்தில் என்னை கெட்டவளாக படைத்திருந்தால் இந்த ஜென்மத்திலும் என்னை கெட்டவளாக படைத்திருக்கலாமே அம்மா. இந்த ஜென்மத்தில் ஏன் என்னை நல்லவளாக படைத்தீர்கள்? நான் என்னை படையுங்கள் என்று உங்களிடம் கேட்கவில்லையே அம்மா. ஒரு பாவமும் பண்ணாமல் செய்யாத தப்பிற்காக தண்டனையை அனுபவிக்கும் வேதனை என்ன தெரியுமா அம்மா? வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். மிகவும் வேதனையாக இருக்கிறது அம்மா. வலிக்குதம்மா. போன ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கு
போன ஜென்மத்திலேயே தண்டனை தந்திருக்கலாமே அம்மா. பெரிய பாவம் செய்திருந்தால் அன்றே என்னை கொன்றிருக்கலாம் அல்லவா அம்மா. என்னுடைய நினைவிருந்த நாளிலிருந்து இப்போது வரை என்னுடைய வேதனைகள் ஒவ்வொன்றையும் உங்களிடம்தானே கூறிக்கொண்டிருக்கிறேன். இத்தனை நாளும் உங்களுடைய காலடிதான் எனக்கு கதியென்று இருக்கிறேன் அம்மா. அதனால் நான் வைத்த கோரிக்கைகளை ஏற்று எனக்கு பதில் கூறுங்கள் அம்மா. இல்லை, அமைதியாகத்தான் இருப்பேன் என்றாலும் அமைதியாக இருங்கள் அம்மா. இனி உங்களிடம் சமர்ப்பிப்பதற்கு என் மரணத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை அம்மா. நிறுத்து என் அன்பு மகளே. என்ன வார்த்தையை கூறிவிட்டாய்? இந்த வார்த்தையை கேட்பதற்காகவா நான் இவ்வளவு நேரமும் நீ கூறுவதை அமைதியாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன்? இனி ஒரு முறை உன் வாயிலிருந்து இந்த வார்த்தையை நான் கேட்கவே கூடாது. உனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதையே மறந்து விட்டாயா? உன்னை விட்டால் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அவர்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? அவர்கள் நிலை அறிந்து பேசுகிறாயா, அறியாமல் பேசுகிறாயா? என்னை கோபம் கொள்ள வைக்கிறாயா மகளே? கூறு. வந்து விட்டீர்களா அம்மா? என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. உங்களை கோபப்படுத்தும் எண்ணத்தோடு நான் பேசவில்லை. உங்கள் மகளை பார்த்தீர்களா? எல்லாம் முடிந்து விட்டது. என் உடலும் மனமும் பலமிழந்து விட்டது. இனி உங்களிடம் கூற என்னிடம் வார்த்தைகளும் இல்லை. என் நாவும் வறண்டு விட்டது அம்மா. நீங்கள் வந்திருப்பதை கூட என்னால் காண முடியாமல் கண்கள் மூடி மறைக்கின்றது அம்மா. ஒரு ஒளி மட்டுமே என் கண்களுக்கு தெரிகிறது. வேதனைகள் என்னை வாட்டுகின்றது. துக்கம் தொண்டையை அடைக்கின்றது. உங்கள் பாதத்தை தாருங்கள் அம்மா. ஆசை தீர வணங்கிவிட்டு உங்கள் பாதத்தில் தலை சாய்த்து கொள்கிறேன் அம்மா. என் அன்பு மகளே, என் அருகினில் வா. இதோ இந்த நீரை அருந்திவிட்டு என் மடியில் தலை சாய்த்துக்கொள். நீ வைத்த கோரிக்கைகளுக்கெல்லாம் நான் விளக்கம் தருகிறேன். அமைதியாக கேட்பாயா என் அன்பு தங்கமே? கேட்கிறேன் அம்மா. என் அன்பு மகளே, நீ என்னிடம் என்ன கூறினாய்? போன ஜென்மத்தில் நீ செய்த பாவங்கள் என்னவென்று என்னிடம் காட்டுங்கள் என்று கூறினாய் அல்லவா? போன ஜென்மத்தில் நீ செய்த பாவங்கள் போன ஜென்மத்திலேயே முடிந்தது. இதுவரை அதை பற்றி தெரிந்தவர்கள் என்று எவரும் இல்லை. அது காலத்தின் கட்டாயம். இருந்தும் உன்னிடம் நான் விளக்கம் தருகிறேன், கேள். நான் இந்த ஜென்மத்தில் உனக்கு தந்த மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? உன்னை நல்லவளாக படைத்ததுதான். அதை நீ முதலில் தெரிந்து கொள். நீ போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தாய் என்று நான் காட்டுகிறேன் என்று நினைத்துக்கொள். நீ செய்த அந்த பாவச் செயலை பார்த்தால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா? இப்போதுள்ள வேதனையை விட பல மடங்கு வேதனையை அனுபவிப்பாய். இவ்வளவு பெரிய பாவச் செயலை நானா செய்தேன் என்று உடைந்து போவாய். ஏனென்றால் போன ஜென்மத்தில் நீ கெட்டவளாக படைக்கப்பட்டிருந்தால் நீ செய்த பாவங்கள் எதுவும் உன் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஜென்மத்தில் நீ நல்லவளாக படைக்கப்பட்டிருக்கிறாய். இப்போது நீ போன ஜென்மத்தை திரும்பி பார்த்தால் இன்னும் அதிகளவு துன்பத்தையே சந்திப்பாய். உன்னால் நிம்மதியாக தூங்க முடியாது, உண்ண முடியாது. அந்த வேதனையிலேயே உறைந்து விடுவாய். ஒருவர் துன்பப்படும் போது அவர் படும் துன்பத்தையே தாங்க முடியாமல் அதை தன் துன்பமாக நினைத்து வேதனைப்படுகிறாய். போன ஜென்மத்தில் அந்த துன்பத்திற்கு நீயே காரணமாக இருக்கிறாய் என்பது தெரிந்தால் அமைதியாக இருப்பாயா? நிம்மதியை இழந்து விடுவாய். இன்னும் சொல்ல போனால் பித்து பிடித்தவள் போல் ஆகிவிடுவாய். எது செய்தாலும் நான் உன் நல்லதற்கு மட்டும்தான் செய்வேன் என்று ஏன் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய்? இப்போது நான் செய்தவை அனைத்தும் என் பிள்ளையின் நலனிற்காகவே. அதனால் போன ஜென்மங்கள் பற்றி தெரியாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது. இந்த ஜென்மத்தில் நல்லவளாக படைக்கப்பட்டிருப்பதால் தான் போன ஜென்மத்தில் உள்ள பாவச் செயல்களை கழித்து கொண்டிருக்கிறாய். போன ஜென்மத்தில் நீ கெட்டவளாக படைக்கப்பட்டால் இந்த ஜென்மத்தில் நல்லவளாக படைத்திருப்பேன். இந்த ஜென்மத்தில் நீ செய்த நல்ல செயல்கள் யாவும் என்னிடம் புண்ணியமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜென்மத்தில் நீ எவ்வளவு நன்மை செய்கிறாயோ அவற்றை எல்லாம் ஒன்று சேர்த்து உன் தலையில் மணிமகுடமாக அணிவிப்பேன். நீ அடுத்த பிறவி வேண்டும் என்று என்னிடம் கேட்டால் அந்த பிறவியிலும் உன்னை நல்லவளாகவே படைப்பேன். நீ எத்தனை பிறவிகள் பிறக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டாலும் அத்தனை பிறவிகளிலும் உன்னை நல்லவளாக படைத்து உனக்கு எந்த தீங்கும் நேர்ந்து விடாமல் உன் அருகிலேயே இருப்பேன். நீ அடுத்தடுத்து எடுக்கும் பிறவிகளில் புண்ணியத்தை மட்டுமே அனுபவிப்பாய். அதில் உனக்கு கெடுதல் செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள். அதே நேரம் நீ எனக்கு எப்பிறவியும் வேண்டாம் அம்மா, இந்த ஒரு பிறவியும் போதும் அம்மா என்று கூறினாலும் அதையும் உனக்காக நிறைவேற்றி உன்னை என் அருகிலேயே வைத்து கொள்வேன். அதே நேரம் இப்பிறவியில் நீ பாவங்களை கழித்து கொண்டிருக்கிறாய். அந்த வேதனைகளை அனுபவிக்கும் போது நீ படும் துயரம் என்னை அல்லாது வேறு யாருக்கு தெரியும்?
என் பிள்ளை ஒவ்வொரு நிமிடமும் கண்ணீர் விடும்போதும் ஒரு தாயாக நானும் கண்ணீர் வடிக்கின்றேன். என் பிள்ளையின் கண்ணீரை துடைக்க முடியாமல் என் மனதை கல்லாக்கிவிட்டு இரத்த கண்ணீர் வடித்து கொண்டு அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னை படைக்கும் போதே உனக்கு தரவிருக்கும் பாவச் செயல்களை நான் வாங்கி கொண்டு அதில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே உனக்கு தந்திருக்கிறேன். உன்னை நான் கருவிலிருந்தே பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களிடம் என்னை படையுங்கள் என்று கேட்கவில்லையே அம்மா என்று என்னிடமே கேட்கிறாய். உன்னை படைப்பதற்கு நான் தான் ஆவலாய் இருந்தேன். என் பிள்ளை பூமியில் பிறந்த பிறகு என்னென்ன நல்லது செய்ய போகிறாள் என்று பார்க்க ஏங்கிக் கொண்டிருந்தேன். அன்று உன்னை படைத்ததனால்தானே இப்போது என் முன் நிற்கிறாய் என் பிள்ளையாக. என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. எனக்கு இருந்த வேதனையில் என்ன பேசுவதென்றே தெரியாமல் பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. பரவாயில்லை மகளே, மனதில் தோன்றியதை உடனே கேட்டுவிட வேண்டும் என் தங்கமே. அப்போதுதான் உன் மன பாரம் முழுவதும் இறங்கிவிடும். புரிகிறதா? உன் கணவன் உன்னை பற்றியும் உன் குழந்தைகளை பற்றியும் எல்லோரிடமும் தவறாக கூறினான் அல்லவா? ஆமம்மா. அதே வாயால்தானே அவர்கள் அனைவரை பற்றியும் உன்னிடம் தவறாக கூறினான்? ஆமம்மா. உன்னை பற்றி அவர்களிடம் கூறும்போது அவர்கள் உன்னை தவறாக நினைத்தார்கள். அவர்களை பற்றி உன்னிடம் கூறும்போது நீ அவர்களை தவறாக நினைத்தாய். இதில்தான் அவனுடைய இரட்டை வேடம் அடங்கியிருக்கிறது. அவனை யாரும் தவறாக நினைத்துவிடக்கூடாது என்று எண்ணினான். அவன் நினைத்தது நடந்தது. அதே நேரத்தில் உன் கணவன் உன்னை பற்றியும் உன் குழந்தைகளை பற்றியும் என்னென்ன வார்த்தைகளில் தவறாக கூறியிருக்கிறான் என்பதையும் அவர்கள் அனைவரும் உன்னை என்னென்ன வார்த்தைகளில் தவறாக பேசியிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் வாயாலேயே உனக்கு நான் தான் தெரியப்படுத்தினேன். இதில் என்ன ஒரு வேறுபாடு தெரியுமா? உன் கணவன் அவர்கள் அனைவரை பற்றியும் உன்னிடம் கூறியதை நீ யாரிடமும் கூறாமல் அமைதியாக இருந்தாய் பார்த்தாயா? அங்கேதான் உன்னுடைய நல்ல மனதும் நல்ல எண்ணமும் இருக்கிறது. அதே நேரத்தில் உன் கணவன் உன்னை பற்றியும் உன் குழந்தைகளை பற்றியும் தவறாக பேசியதையும் அவர்கள் அனைவரும் உன்னை தவறாக பேசியதையும் அவர்கள் வாயாலேயே உனக்கு தெரியப்படுத்தினேன் அல்லவா? அங்கேதான் என்னுடைய சூட்சுமமும் அடங்கியிருக்கிறது. உன் கணவன் அவர்களை பற்றி உன்னிடம் என்ன கூறியிருக்கிறான் என்பது இந்த நொடி வரை அவர்களுக்கு தெரியாது. இப்போது கூறு என் அன்பு மகளே, நீ ஏமாளியா அவர்கள் ஏமாளியா? என் பிள்ளையை நான் யாரிடமும் ஏமாற விடமாட்டேன். சரி, இன்னொரு விளக்கத்தையும் தருகிறேன் கேள். அவன் என்னை பற்றியும் உன்னிடம் தவறாக கூறினான் அல்லவா? அதாவது நான் உன் வாழ்க்கையில் வருவதற்கும் என் குடும்பம் உன் வாழ்க்கையில் வருவதற்கும் நாங்கள் உன்னை கொடுமைப்படுத்தியதற்கும் காரணமே நீ வணங்கும் சமயபுரம் அம்மாதான் என்றும் உன் வாழ்க்கையில் யார் யார் வர வேண்டும் என்றும் முடிவு செய்வதே உன்னுடைய ஆதிபராசக்திதான் என்றும் உன்னுடைய வாழ்க்கை கெட்டுப்போனதற்கு காரணமே அவர்கள்தான் என்றும் உன்னிடம் கூறினானே. அதை கேட்டு நீயும் ஓடி வந்து என் முன்னால் நின்று என் வாழ்க்கை கெட்டுப்போனதற்கு காரணம் நீங்கள்தானா அம்மா, என்னிடம் பேசாதீர்கள் என்று பேசாமல் இருந்தாயே, ஞாபகம் இருக்கிறதா? என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. அம்மா, எல்லோரும் எனக்கு உண்மையாக இருக்கிறார்கள் என்று நம்பிய நான் உங்களை நம்ப மறந்தேன். என் மேல் அதிக அளவு பாசம் வைத்திருந்த அன்பு வைத்திருந்த உங்களிடம் கோபப்பட்டு பேசாமல் இருந்து தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. என் அன்பு மகளே, நீ என்னிடம் கோபப்பட்டாலும் பேசாமல் இருந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னுடைய தாய். என் பிள்ளையின் கள்ளங்கபடமில்லாத இந்த மனதுதான் என்னை உன்னருகிலேயே எப்போதும் இருக்க செய்கிறது. நான் ஒரு தெய்வம் என்றும் படைத்தவளென்றும் பாராமல் என்னையே உன்னிடம் குறை கூறுகிறானே என் பிள்ளையே, உன்னை சும்மா விடுவானா? இப்போதும் அவன் உன்னை பற்றி எல்லோரிடமும் தவறாகத்தான் கூறிக்கொண்டிருக்கிறான். உன்னை தவறாக கூறி அவனுக்கு அனுதாபத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறான். என் பிள்ளையின் வாழ்க்கை இதில் அடங்கி இருக்கிறது என்பதால் தான் நான் அமைதியாக இருக்கிறேன். இல்லை என்றால் நிலைமையை தலைகீழாக மாற்றியிருப்பேன். இருந்தும் கவலை கொள்ளாதே. அவனை என்னிடம் விட்டுவிடு. அவனை நான் பார்த்து கொள்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பு உன் கணவனை காப்பாற்றுவதற்காக உன் தன்மானத்தை இழந்து செய்யாத தப்பிற்காக ஒருவரிடம் மன்னிப்பு கேட்டாயல்லவா? ஞாபகம் இருக்கிறதா? செய்த தப்பிற்கே மன்னிப்பு கேட்காத இந்த காலத்தில் செய்யாத தப்பிற்காக மன்னிப்பு கேட்டாயல்லவா? அங்கேதான் உன்னை படைத்தவளான எனக்கு பெருமை சேர்த்தாய். அன்று உன் வீட்டிற்கு ஒரு உறவினர் வந்திருந்தபோது அவர் பேசிய வார்த்தையில் 2 வார்த்தைகளை திருப்பி கேட்டேன் என்று கூறினாயல்லவா? நீ கோபப்பட்டு பேசிய வார்த்தையில் கூட
அங்கு ஒருவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது உனக்கு தெரியாது, எனக்கு மட்டுமே தெரிந்தது. புரியவில்லையா? அவர்கள் கோபம் முழுவதும் அவன் மீது மட்டும்தான் இருந்தது. ஆனால் நீ வந்தவரிடம் பேசிய வார்த்தையில் அத்தனை கோபமும் உன் மீது திரும்பிவிட்டது. அவன் நல்லவனானான், நீ பழியை ஏற்றாய். அங்கும் நீ கோபப்பட்டு ஒரு நல்லதுதான் செய்தாய். அது அவனுக்கும் தெரியும். வெளியில் கூறுவானா? கூறமாட்டான். ஏனென்றால் இது சுயநலம் வாய்ந்த பூமி. சுயநலத்திற்கே மதிப்பு அதிகம். புரிகிறதா? அன்று அந்த உறவினர் உன்னை பேசும்போது அனைவரும் அமைதியாகத்தானே இருந்தார்கள். நீங்கள் பேசுவது தவறு என்று ஏன் கூறவில்லை? வேடிக்கைத்தானே பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் போதெல்லாம் நீ முதலாளாக ஓடி வந்து உள்ளே நுழைந்து அவர்களை காப்பாற்றி விடுகிறாய். அடுத்தவரின் பொருளுக்கோ பணத்துக்கோ சொத்துக்கோ ஆசைப்படாத என் பிள்ளையின் எண்ணங்களை என்னையன்றி வேறு யார் அறிவார்? கூறு. அவர்கள் உன்னை கொடுமைப்படுத்தியதில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே என்னிடம் கூறிவிட்டு மீதியை என்னிடமே மறைத்து விட்டாயல்லவா? பரவாயில்லை மகளே, நடந்தது அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதானே இருந்தேன். என் அன்பு மகளே, இவ்வளவு நேரம் என்னிடம் பேசிய பிறகும் கூட என் வாழ்க்கையை அவர்கள் அழித்து விட்டார்கள். அவர்களுக்கு தண்டனையை கொடுங்கள் என்று ஒருமுறை கூட கேட்கவில்லையே என் தங்கமே. அங்குதான் என் பிள்ளை தலை நிமிர்ந்து நிற்கிறாள். வேறு ஒருவர் நீ இருக்கும் இடத்தில் இருந்திருந்தால் அன்று அவர்கள் படுத்திய கொடுமைக்கு இவர்களுக்கு இது தேவைதான் என்று சந்தோஷப்பட்டிருப்பார்கள். ஆனால் நீ அவ்வாறு செய்யவில்லை. நீ அன்று கண்ணீர் விடும் நிலையில் இருந்து கொண்ட போதிலும் நல்லதுதான் செய்தாய். இன்று கோபப்பட்டும் நல்லதுதான் செய்திருக்கிறாய். செய்யாத தப்பிற்கு மன்னிப்பு கேட்டும் நல்லதுதான் செய்திருக்கிறாய். இதனால் தான் உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஒருவர் வேதனையில் இருக்கும்போது நீ மகிழ்ச்சி கொள்ளவில்லை, உன்னுடைய வேதனையாக நினைத்தாய். அதனால்தான் இன்று நீ செய்த நல்லவற்றை அனைத்தையும் மறந்து உன்னை ஒரு நொடியில் கெட்டவளாக்கி விட்டார்கள். அவர்கள் நீ செய்த நன்றியை மறந்தார்கள் என்றால் பரவாயில்லை. உன்னை தொட்டு பார்க்க நினைத்தால் நான் விட்டு விடுவேனா? அவர்கள் உன்னை பற்றியும் உன் குழந்தைகளை பற்றியும் உன் கணவரிடம் கூறிவிட்டு அவர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் நீ ஒருவருடைய மனைவியை பற்றி கணவனிடமும் கணவனை பற்றி மனைவியிடமும் குறை கூறவில்லையே. இப்போது கூறு, எனக்கு யாரை மிகவும் பிடிக்கும் என்று? அவர்கள் செய்த தவறை மறந்து என்னிடம் மண்டியிட்டால் நான் மன்னித்து விடுவேன் என்று எவ்வாறு நினைத்தாய்? அவர்கள் என் முன் மண்டியிடும் போது என்னை சிலையாகத்தான் பார்ப்பார்கள். ஆனால் என் பிள்ளை என் முன் மண்டியிடும்போது நான் உனக்கு தாயாக தெரிவேன். புரிகிறதா என் தங்கமே? நான் இத்தனை நாளும் அமைதியாக இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா மகளே? நீ என்னிடம் என்ன கூறினாய்? நான் புகுந்த வீட்டிற்கு வந்த நேரம் எங்கள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று யாரும் வேதனைப்பட்டு என்னை குறை கூறிவிடக்கூடாது அம்மா. அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் அம்மா என்று என்னிடம் வேண்டினாய் அல்லவா? அதனால்தான் அமைதியாக நீ நினைத்ததை அனைத்தையும் நடத்தி முடித்தேன். நீ செய்ததற்கு கைமேல் பலன் தந்து விட்டார்கள் அல்லவா? நான் பார்த்து கொள்கிறேன். அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெண்ணை ஏமாற்றி இழிவுபடுத்தி பல கொடுமைகளையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் அவளுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகளையும் வைத்து பழியை சுமத்தி அவள் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிட்டு நினைத்த காரியம் நடந்து முடிந்து விட்டது. இனி எந்த ஒரு கவலையும் இல்லை. நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனி நம் வாழ்க்கையில் யாரும் குறுக்கிட மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வில் குறுக்கிடப் போவது நான் தான் என்பது அவர்களுக்கு தெரியாதல்லவா? அவர்கள் உன்னை வார்த்தையால் வசைபாடட்டும். வார்த்தைகள் தீர்ந்துவிட்டால் வேறு யாரிடமாவது வார்த்தைகளை கடன் வாங்கி வசைபாடட்டும். ஏனென்றால் அவர்கள் வாங்கிய கடனை வட்டியும் முதலுமாக அடைக்கப் போவது நான் தானே. என் தங்கமே, எப்போது உன் மனக்குமுறல்கள் அனைத்தையும் என்னிடம் இறக்கி வைத்து விட்டாயோ அப்போதிலிருந்து உன் பாவ கணக்குகள் அத்தனையும் முடிந்துவிட்டது. இனி நீ புண்ணியத்தின் பலனை மட்டுமே அடைவாய். அதே சமயத்தில் நீ படும் துயரத்திற்கு கை கொடுக்காமல் உன்னால் இன்று நல்ல வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் உன்னை ஏமாற்றி உனக்கு துரோகத்தை ஏற்படுத்தி உனக்கு இடையூறாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தால் நான் அமைதியாக பார்த்து கொண்டிருப்பேன் என்று மட்டும் நினைத்து விடாதே. உலகத்திலேயே மிக பெரிய பாவம் என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகம். நல்லவர்கள் போல் நடித்து உன்னை நம்ப வைத்து உன்னால் முடிந்த உதவிகள் அத்தனையும் வாங்கிவிட்டு எல்லாம் முடிந்தவுடன் எதுவும் தெரியாதது போல் எங்களால் மட்டுமே இந்த நிலைமைக்கு வர முடிந்தது, நாங்கள் நல்லவர்கள் என்று கூறிவிட்டு அவர்கள் செய்த கொடுமைகள் அனைத்தையும் மறைத்துவிட்டு அவள் கெட்டவள்,
அவளால் நாங்கள் அனுபவித்த துன்பம் இருக்கிறதே, அப்பப்பா, எங்களால் வாய்விட்டு சொல்ல முடியாது. எங்கள் குடும்பத்தை மிகவும் வேதனைக்குள்ளாக்கினாள் என்று அத்தனை பழியையும் உன்மேல் சுமத்திவிட்டு நினைத்த காரியம் முடிந்தது, எல்லோரையும் நம்ப வைத்து விட்டோம், யாரும் பார்க்கவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உன் அருகில் நான் இருக்கிறேன் என்பதையும் உணரத் தவறிவிட்டார்கள். நீதான் கொடுமைப்படுத்தினாய் என்றால் தைரியமாக என் ஆலயத்திற்கு வந்து என் முன்னால் நின்று நீதான் அத்தனை கொடுமைகளையும் செய்தாய் என்று கூறட்டும். கூறுவார்களா? என் மகள் என்ன செய்தாள், என்ன செய்யவில்லை என்பதை நானல்லவா ஒவ்வொரு நாளும் கவனித்து கொண்டிருந்தேன். அது அவர்களுக்கு எப்படி தெரியும்? காலமென்று ஒன்று சுழன்று கொண்டிருக்கிறது என்பதையே மறந்துவிட்டார்கள். இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை மோகத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் எதிர்காலம் என் கையில் அல்லவா இருக்கிறது. அவர்களுக்கு பதில் கூற நான் இருக்கிறேன் என்பது தெரியாமல் இடையில் புகுந்து அவர்களின் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆடும் வரை ஆடட்டும். அவர்கள் ஆடி முடித்த பின் கால் வலிக்கிறதே, சிறிது நேரம் அமர்வோம் என்று அமர்வார்கள். அப்போது அவர்களை அமர விடாமல் நான் என் ஆட்டத்தை தொடர்வேன். இத்தனை நாள் என் மகளிடம் ஆடினார்கள் அல்லவா, இப்போது என் ஆட்டத்திற்கு பதில் கூறட்டும். இளமையில் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் முதுமையில் தவிக்கிறார்கள். இளமையில் தவிப்பவர்கள் முதுமையில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். முதுமையில்தான் ஒவ்வொருவருக்கும் உதவிகள் தேவைப்படும். இளமையில் நல்லது செய்துவிட்டு முதுமையில் தவிப்பவர்களுக்கு உதவவும் நான் இருக்கிறேன். இளமையில் கெடுதல் அனைத்தையும் செய்துவிட்டு முதுமையில் நன்றாக இருப்போம் என்று நினைப்பவர்களுக்கு பதில் கூறவும் நான் இருக்கிறேன். இன்று உன் உதவியால் நன்றாக வாழ்ந்துவிட்டு செய் நன்றியை மறந்து இருப்பவர்களுக்கு முதுமையில்தான் அதிக உதவிகள் தேவைப்படும். அப்போது உன்னைப் போல் யாராவது உதவ இருக்கிறார்களா என்று நானும் பார்க்கிறேன். புரிகிறதா என் மகளே? புரிகிறது அம்மா. அம்மா, நான் உங்களிடம் ஒன்று கேட்கலாமா அம்மா? கேளு என் அன்பு மகளே. அம்மா, இந்த ஜென்மத்தில் கெட்டவர்களாக இருப்பவர்களை அடுத்த ஜென்மத்தில் நல்லவர்களாக படைப்பீர்களா அம்மா? கள்ளங்கபடம் இல்லாத என் அன்பு மகளே, உன்னுடைய வெளிப்படையான பேச்சால் நான் சிரிக்கின்றேன். இந்த ஜென்மத்தில் கெட்டவர்களாக இருப்பவர்களை அடுத்த ஜென்மத்தில் நல்லவர்களாக படைப்பேன் என்று மட்டும் நினைத்து விடாதே. போன ஜென்மத்தில் நீ கெட்டவளாக படைக்கப்பட்டதனால்தான் இந்த ஜென்மத்தில் நல்லவளாக படைக்கப்பட்டாய். போன ஜென்மத்தில் நீ கெட்டவளாக இருந்த போதிலும் உனக்குள்ளும் ஒரு நல்ல மனது இருந்தது. என்றாலும் கூட நீ செய்த பாவத்தின் காரணமாக இந்த ஜென்மத்தில் பாவத்திற்கான பலன்களை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். போன ஜென்மத்தில் உள்ள உன்னுடைய நல்ல மனதும் இந்த ஜென்மத்தில் நீ செய்த நல்ல செயல்கள் யாவும் ஒன்றாக சேர்ந்து இனி நீ எடுக்கப் போகும் பிறவிகள் அனைத்திலும் புண்ணிய பலன்களாக அனுபவிப்பாய். அவர்கள் போன ஜென்மத்தில் நல்லவர்களாக படைக்கப்பட்டதனால்தான் இந்த ஜென்மத்தில் கெட்டவர்களாக படைக்கப்பட்டார்கள். கெட்டவர்களாக இருந்த போதிலும் அவர்களுக்கும் ஒரு நல்ல குணம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அது அவர்களிடம் எப்போதுமே எதிர்பார்க்க முடியாது என்பதை புரிந்து கொண்டேன். தான் செய்த தவறை மறைக்க இன்னொருவர் மீது பழியை போடுபவர்களிடம் எப்படி நல்ல குணத்தை எதிர்பார்க்க முடியும்? போன ஜென்மத்தில் அவர்கள் செய்த புண்ணியம் இந்த ஜென்மத்தில் அவர்களின் இளமை காலத்தோடு முடிந்துவிடும். இந்த ஜென்மத்திலிருந்தே அவர்களின் பாவத்திற்கான பலன்கள் ஆரம்பித்துவிடும். இனி எத்தனை பிறவிகள் இருக்கிறதோ அத்தனை பிறவிகளிலும் அவர்களை பிறக்க வைத்து இப்போது அவர்கள் செய்த அத்தனை பாவங்களையும் ஒன்றாக சேர்த்து அவர்கள் தலையில் கட்டி அனுப்பிவிடுவேன். அவர்கள் அந்த பாவங்களை சுமக்க முடியாமல் தவிப்பார்கள். இனி நான் அவர்களுக்கு கொடுக்கப் போகும் தண்டனையே அதுதான். அவர்கள் என்னிடம் தண்டனையை பெறுவதற்கு இரு கைகளையும் தயாராக வைத்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ என்னை எந்த ரூபத்தில் பார்த்தாலும் நான் அந்த ரூபத்திலே உனக்கு காட்சியளிப்பேன். என் தங்கமே, ஆதிபராசக்தியும் நான்தான், சமயபுர அம்மாவும் நான்தான், திரிசூலியும் நான்தான், அன்னை பார்வதி தேவியும் நான்தான், காளியும் நான்தான். நல்லவர்களுக்கு நான் பார்வதி தேவியாகவும் தீயவர்களுக்கு காளியாகவும் காட்சியளிப்பேன். என் பொறுமையை மிகவும் சோதித்து விட்டார்கள். என் பிள்ளையின் மன குமரல்கள் இன்னும் என் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய கோபம் என்னவென்று கூடிய விரைவில் அவர்களுக்கு காட்டுகிறேன். நீ அமைதியாக இரு என் தங்கமே. என் அன்பு மகளே, நீ வைத்த கோரிக்கைகளுக்கெல்லாம் நான் விளக்கம் அளித்தேன் அல்லவா? நான் ஒன்றை உன்னிடம் கேட்கிறேன், விளக்கம் தருவாயா? தருகிறேன் தாயே, கூறுங்கள். உன் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்துவிட்டது என்று வைத்துக்கொள். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். உன் மகளோ உன் மகனோ உன்னிடம் வந்து எங்கள் வாழ்க்கை துணை சரியில்லை என்று கூறினால் நீ என்ன முடிவெடுப்பாய்?
அம்மா, என் மகனோ மருமகளோ, மகளோ மருமகனோ யாராக இருந்தாலும் என்னிடம் வந்து கூறினால் இருவரையும் ஒன்றாக அமர வைத்து யாருடைய பக்கம் நியாயம் இருக்கிறதோ அங்கேயே தீர்ப்பு வழங்கி செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி இருவருக்கும் புரிய வைப்பேன். இருவரையும் மனம் விட்டு பேச வைப்பேன். இருவரும் மனம் விட்டு பேசினால் பிரச்சனை உடனே முடிந்துவிடும். சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்கள் சந்தோஷத்திற்கு இடையூறாக ஒருபோதும் இருக்க மாட்டேன் அம்மா. இதுதான் என் பிள்ளை. இதனால்தான் உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கும். இது தெரியாமல் ஒருவர் பக்கத்தின் நியாயத்தை மட்டுமே கேட்டு குடும்பத்தை இரண்டாக்கி அதில் மகிழ்ச்சி காண்பவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை என் பிள்ளைதான். என் தங்கமே, உன் குடும்பத்திற்கு என் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும். நான் இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இரு என் அன்பு மகளே. என் தங்கமே, நீ வைத்த கோரிக்கைகளுக்கெல்லாம் நான் விளக்கங்கள் அனைத்தும் தந்துவிட்டேன் அல்லவா? ஆமாம் அம்மா. அம்மா, இந்த ஜென்மத்தில் எதற்காக பிறவி எடுத்தேன் என்று தெரியாமல் ஏங்கிக் கொண்டிருந்தேன். இப்போது எல்லாம் புரிந்துவிட்டதம்மா. நீங்கள் எனக்கு தந்த விளக்கங்கள் அனைத்தையும் என் வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரை நினைத்து கொண்டே இருப்பேன் தாயே. நல்லது, சென்று வருகிறேன் தாயே. நான் உன் அருகிலேயே எப்போதும் இருப்பேன். மகிழ்ச்சியுடன் சென்று வா என் அன்பு மகளே. என் மகள் மன நிம்மதியுடன் செல்கிறாள். அதை பார்த்து நான் ஆனந்தமாக இருக்கிறேன். இக்கதையை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு செல்வங்களே, நான் இக்கதையிலிருந்து உங்களிடம் கூற வருவது யாதெனில், இங்கு சிலர் மருமகளை அவமதிக்கிறோம் என்று மகனின் வாழ்க்கையை கெடுக்கிறார்கள். மருமகனை அவமதிக்கிறோம் என்று மகளின் வாழ்க்கையை கெடுக்கிறார்கள். சிலர் மகனும் மருமகளும் போதுமென்று நினைக்கிறார்கள். சிலர் மகளும் மருமகனும் போதுமென்று நினைக்கிறார்கள். கணவனின் பெற்றோர்களை தன் பெற்றோர்களாக நினைக்கின்ற மருமகள்களும் இருக்கிறார்கள். மருமகளை மகளாக நினைக்கின்ற பெற்றோர்களும் இருக்கின்றார்கள். நல்ல கணவனுக்கு நல்ல மனைவி கிடைப்பதில்லை. நல்ல மனைவிக்கு நல்ல கணவன் கிடைப்பதில்லை. நல்ல மனைவியும் நல்ல கணவனும் இருக்கும் இடத்தில் பொருளாதாரம் அமைவதில்லை. கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சண்டைகள் வருவது இயல்பே. அதை பெரிதாக்காமல் இருவரும் ஒன்றாக அமர்ந்து பேசி தீர்த்து முடிவெடுத்து விடுங்கள். உடனே முடிந்துவிடும். உங்களால் முடியவில்லை என்றால் உங்கள் பெற்றோரிடம் கூறுங்கள். அவர்களும் ஒருவர் பக்க நியாயத்தை மட்டும் பார்க்காமல் உங்கள் இருவரையும் ஒன்றாக அமர வைத்து பேசி நல்ல முடிவாக எடுக்கட்டும். எக்காரணத்தை கொண்டும் உங்கள் பிரச்சனைகளை மூன்றாவது நபரிடம் மட்டும் எடுத்து சென்று விடாதீர்கள். அவர்கள் உங்களை பிரித்து வைப்பதில்தான் குறியாக இருப்பார்களே தவிர உங்களை சேர்த்து வைத்து வாழ வைப்பதற்கு ஒருபோதும் முயற்சிக்க மாட்டார்கள். உங்கள் இருவருக்குள் ஏதாவது ஒன்றை கூறி பிரச்சனையை ஏற்படுத்தி வைத்துவிட்டு இன்னொரு இடத்தில் அவர்கள் குடும்பத்துடன் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அதனால் எப்போதும் சுதாரித்து முடிவெடுங்கள். இன்னொன்றையும் கூறிக்கொள்கிறேன் என் அன்பு செல்வங்களே. நீங்கள் உங்கள் மனைவிக்கு வாங்கி கொடுக்கும் சிறு பூவில் கூட லட்சுமி ஐஸ்வர்யத்தோடு அமர்ந்திருக்கிறாள். அதனால் நீங்கள் வாங்கி கொடுக்கும் ஒவ்வொரு பொருளையும் அவள் கையில் வாங்கும்போதும் சிரித்த முகத்துடன் லட்சுமியை வரவேற்கிறாள். அது நீங்கள் கீழே இருந்தாலும் உங்களை ஒரு நொடியில் உயரத்திற்கு கொண்டு சென்று மகுடத்தை சூட்டிவிடும் என்பதை மறவாதீர்கள். நீங்கள் கீழே விழ வேண்டும் என்ற நிலை வந்தாலும் உங்கள் மனைவியின் புன்னகை உங்களை காப்பாற்றிவிடும். அவள் புன்னகையில் கூட லட்சுமி குடிகொண்டிருக்கிறாள் என்று நீங்கள் உங்கள் மனைவிக்கு செய்யும் செயல்கள் அனைத்தையும் மற்றவரிடம் கூறுகிறீர்களோ அன்றே உங்களை இருள் சூழ்ந்து விட்டது. நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் ஒரு நொடியில் கீழே இறக்கிவிடும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதிலிருந்து உங்களால் மீள முடியாமல் தோல்வி அடைவீர்கள். நீங்கள் உங்கள் மனைவியை அவதூறாக கூறியிருக்கிறீர்கள் என்று உங்கள் மனைவிக்கு தெரிந்த உடனே அவள் முகம் மாறிவிடும். லட்சுமி உங்கள் மனைவியை விட்டு சென்று விடுவாள். வேதனை குடிகொண்டு விடும். அதன் பிறகு நீங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் அவள் முகத்தில் புன்னகையை கொண்டு வர முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை நம்பி வந்தவளை மதிக்காமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவமதிக்காமல் இருங்கள். என்று நீங்கள் உங்கள் மனைவியை அவமதிக்கிறீர்களோ அன்றே நீங்களும் அவமதிக்கப்படுகிறீர்கள் என்பதை மறவாதீர்கள். லட்சுமியை வரவேற்பதும் அவமதிப்பதும் உங்கள் கையில்தான் இருக்கிறது. என்றுமே இதை நினைவில் கொள்ளுங்கள் என் அன்பு செல்வங்களே.